கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை திருமுல்லை வாயில் பகுதியைச் சேர்ந்தவர் 92 வயது பாப்பம்மாள். இவரது மகன் விநாயகம் விமானப்படையில் பணிபுரிந்து வந்த நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட காரணத்தால் ஓய்வு அளிக்கப்பட்டது. இதையடுத்து 1984ஆம் ஆண்டு முதல் 7 ஆண்டுகளாக கிடைத்த ஓய்வூதியத்தை வைத்து வயதான பாப்பம்மாள் விநாயகத்தை பார்த்து கொண்டு வந்தார். இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட விநாயகம் அடிக்கடி காணாமல் போனதால் வயதான தாயினால் பார்த்து கொள்ள முடியவில்லை. விநாயகம் தனது ஓய்வூதியத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான சான்றிதழை அளிக்க வேண்டும். பாப்பம்மாள் மிகவும் வயதான காரணத்தினாலும் விநாயகம் மனநிலை பாதிக்கப்பட்டதால் உரிய சான்றிதழ்கள் அளிக்கப்படாததால் 1991ஆம் ஆண்டில் இருந்து ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட விநாயகம் வழக்கம் போல் காணாமல் போனதால் அவரை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் அதுல இருந்து உட்கார்ந்தவர் தான். எப்படி இருக்கார் பாருங்க, மனநல சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டான் சாப்பாட்டுக்கு. ஓய்வூதியம் கிடைக்காததால் வயதான காலத்தில் உணவுக்கே கஷ்டப்படும் சூழலுக்கு பாப்பம்மாள் தள்ளப்பட்டார். இதனை அறிந்த விமானப்படை ஊழியர்கள் சங்கத்தினர் உதவ முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை காவல்துறை ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு கணக்காளர் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பாப்பம்மாளின் புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். ஆனால் பாப்பம்மாளிடம் விமானப்படை அதிகாரியாக ஓய்வு பெற்ற விநாயகம் வேலை பார்த்ததற்கான ஒரே ஒரு சான்றிதழ் மட்டுமே வைத்திருந்த காரணத்தினால் உதவுவது சவாலாகவே இருந்தது. இதையடுத்து சென்னை காவல்துறை, பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் துறை மற்றும் விமானப்படை ஊழியர்கள் சங்கம் இணைந்து தேவையான ஆவணங்களை திரட்டி ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டனர். பின்னர் காணாமல் போன விநாயகத்தை கண்டுபிடித்ததோடு கோயிலில் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பாப்பம்மாளுடன் சேர்த்து வைத்தனர். இதையடுத்து சென்னை தேனாம்பேட்டை அலுவலகத்தில் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் விநாயகத்திற்கு மீண்டும் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார். மேலும் 33 ஆண்டுகளுக்கான ஓய்வூதியத்தையும் பெற்றுக் கொடுத்தனர். 38,500 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த 38,500 ரூபாயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மாதம் தரும். இப்போ அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. இதை தவிர அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலுவைத் தொகை கிட்டத்தட்ட 11 லட்சம் இன்று வழங்கப்பட்டது. அதாவது 2 நபர்கள் 2 முனையில், அம்மாவும் பையனும் ஒரு முனையில் ஆதரவு இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும்போது அதனுடைய இணைத்து வைக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் பென்ஷன் அசோசியேஷன்ஸ் அவங்களும் நான் பாராட்டணும். இதை அடுத்து மகனை தன்னுடன் சேர்த்து வைத்த விமானப்படை ஊழியர்கள் சங்கத்திற்கு பாப்பம்மாள் நன்றி தெரிவித்துக் கொண்டார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.